வெல்கம் டு காலேவோ. ஸோ இந்த எபிசோட என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் ரைட்டில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். தங்கள் திரு கைகளால் இதை ஓப்பன் செய்வோம். ஸ்லோ மோஷன்லாம் டேரக்டாக போயிருக்கான். அதாவது என்னன்னா, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் இருக்கும். ஒரு வாரம் இருக்கும். ஆனா நாங்க இப்பதான் அப்லோட் பண்றோம். அவன் ஹாஸ்டல்ல இருந்தா, நான் பெங்களூர்ல இருந்தேன். ஸோ கீழே வந்துருக்கு. ரிசீவ் பண்ணது அப்பா தான். நாங்களே ஒன்றும் பார்க்கல. இது என்னன்னா, வந்து ரீசெண்டா 100K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிருக்கோம் இல்லையா, அதுக்காக யூடியூப்ல இருந்து நம்மளுக்காக ஒரு பிளாக் அனுப்பிட்டாங்க. ஒரு நீங்க பாத்தீங்க அப்படின்னா யூடியூப்ல எழுதிருக்கோம், அது மேல இந்த ஏபிடி ப்ராசஸர் ஹனுமான் வந்து உட்காந்துட்டாப்ல. பட் ஆக்சுவலி அது யூடியூப் தான். ஆக்சுவலா வேற எதுவும் பெரிய பாக்ஸ் எல்லாம் வரல, டைரக்டா இதுதான் வந்துச்சு. அதுதான் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. என்ன, யூஸ்வலி இது வந்து இங்க இல்ல, வெளிநாட்டுல இருந்து ஷிப் பண்றாங்க. கஸ்டம்ஸ் எல்லாம் கிளியர் ஆகி அதுக்கு ஒரு போராட்டத்தோட தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ வேற ஏதாவது பெரிய பாக்ஸாக இருந்துச்சுன்னா பார்த்தா இவ்வளோ மட்டும் தான் இருக்கு, என்னமோ தெரியல. ஓகே, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் கீழே வைக்கிறேன், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. நாங்களும் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். இது வரைக்கும் வேற எந்த சேனலும் எங்களுக்கு கிடையாது, ஃபர்ஸ்ட் சேனல் தான். ஓகே, ஒரு கார்டு இருக்கு. என்ன கார்டு இது? இது வந்து அந்த பிளாக்க செஞ்ச அந்த கம்பெனி போல. Congratulations on your subscriber milestone. We are honored to take part in recognizing your achievement and want your experience to be exceptional. This award was inspected and packaged with great care by Rick. அவ்வளோதான் அந்த ஆள் போல. அதுக்கப்புறம் ஏதாவது டேமேஜ்ல ஷிப்பிங்ல ஏதாவது இருந்துச்சுன்னா மெசேஜ் பண்ணுங்க. அப்புறம் இந்த இது வந்து யூடியூப்ல இருந்து அவங்க கொடுத்திருக்கிற ஒரு இது. நைஸ்ல கோடையோ -தமிழ் பிரசன்டட் டு. அது ஆக்சுவலா இதுல இருக்கிற பிளாக் நம்மளுக்கு போறப்பதான் தெரியுது நிறைய விஷயங்கள். இது என்னன்னா, அந்த வெப்சைட்ல போய் நான் தான் டைப் பண்ணேன், உங்களுக்கு பிளாக்ல என்ன நேம் வேணும்னு நல்லதான் கேட்டுருந்துச்சு. கோடைவோ தமிழ் சேனல் நேம் வந்து நான் தான் டைப் பண்ணேன். அவங்க கோடைவோன் பண்ணிட்டு. ஸோ இல்ல நம்ம கோடைவோ தமிழ் தான். இங்கிலீஷ் சேனல் இன்னொன்று இருக்கு. நீல் மோகன், நம்ம இந்தியன் யூடியூப் சீரோ. அவர் செய்யறா. Do you remember your first subscriber? Okay, your 100th subscriber or 1000th subscriber? அது 100 subscriber probably என் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருப்பாங்க. ஏன்னா போட்டு ஒரு நாளுக்குள்ளேயே 200 subscribers வந்துட்டோம். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி அப்படியே டக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. 100ல இருந்து 1000 வர்றதுக்கு நிறைய மாசங்கள் ஆச்சு. அதுக்குள்ள நான் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் 100 வீடியோஸ் தாண்டிடுச்சு 1000 வர்றதுக்கு. இவன் அப்ப வந்து டெய்லி டோஸ் ஒரு சீரீஸ், சிஆர்பி சீரீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். வற்புறுத்தி பண்ண வச்ச ஒரு காலம் அது. அதாவது 12th லீவ்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து சீரீஸ் பார்த்துட்டு இருந்த காலத்துல உட்காந்து நான் பிரயோஜனமா உங்க எல்லாருக்கும் பிரயோஜனமா உபயோகமா இருக்கணும், உங்க எல்லாருக்கும் உதவி பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தோட அவனோட உழைப்பு, வேர்வை, ரத்தம் எல்லாமே கூட செஞ்சு. சரி, ஓகே, கொஞ்சம் ஓவரா இருக்கு. ஓகே, அவர் 1000 சப்ஸ்கிரைபர் சான்சஸ் ஆர் யூ டூ ஞாபகம் இருக்குன்னு சொல்றாங்க. சரி, ஓகே, அண்ட் யூ நோ வில் டெஃபினெட்லி ரிமெம்பர் 100,000 சப்ஸ்கிரைபர். ஆக்சுவலி யாருக்கு தெரியல, ஏன்னா அவங்க யாருக்கான்னு தெரியும்னா சொல்லுங்க. 99,999 இருந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி 1 lakh ஆச்சுன்னா சொல்றேன். Your fans may have found you while searching YouTube, learned about you through a friend, or maybe showed up as a recommended video. அதெல்லாம் நல்ல வாழைப்பழம் வாயிலாம் பேசியிருக்கேன். பார்ப்போம், சொல்லி. அது பைத்தான் வந்து நான் முதல்ல பண்ண வீடியோ. அதுவே இது வரைக்கும் நான் யூடியூபே பண்ணதில்ல, அதான் ஃபர்ஸ்ட் பண்ணேன். அதுல நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், தலைவர் அவ்வளவு வெறப்பா இருப்பாரு. அவனை இப்ப சிரிக்க வச்சு பண்ண வைக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டேன் நான். எதுவும் இல்லாம அப்ப என்னன்னா, அப்ப வந்து ட்ரோல் கீக்குன்னு இருந்தோம். வீடியோஸ்க்கு நடுவுல நம்மளே கலாய்க்கிற மாதிரி ட்ரோல்லாம் வரும். அப்போ வெறப்பா சிரிக்காமே இருப்பான். அதுக்கு நடுவுல எல்லாம் ட்ரோல் போடுறதுலாம் அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். இன்னும் அந்த ட்ரோல் தான் வந்து இன்ஸ்டா ஸ்டோரிஸ்ல வந்து ஹைலைட்ஸ் ரீல்ஸாவே இருக்கும். ஆமா, நீங்க வேணா அங்க போய் செக் பண்ணி பாருங்க. கொஞ்சம் இடையில கலாய்ச்சி ஒரு மாதிரி ஃபன்னான ஒரு கான்செப்ட் பண்ணாதான் இருக்கும். பட் இம்ப்ளிமெண்டேஷன் பெருசா பண்ண முடியல. அதுக்கு ஓரளவுக்கு மேல ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ரொம்ப யோசிச்சு நிதானமா அதுக்கப்புறம் கோடைவோன்னு பேர் மாத்திரம்.
அதெல்லாம் லைக் 400-300 சப்ஸ்கிரைபர்ஸ் ஐ திங்க் இதே இடத்துல இருந்தா யோசிச்சேன் ஆக்சுவலி. அப்ப இது மொட்டை மாடியா இருந்துச்சு, அப்பதான் உட்காந்து இந்த எக்ஸாக்ட் ஸ்பாட்ல தான் கோழியோ. ஏன்னா பைத்தான் வீடியோ வந்து கொஞ்சம் பழசாயிடுச்சு இல்லையா, அதுவும் இல்லாம அதுல வந்து பேசிக்ஸ் ஆஃப் பைத்தான் மட்டும் தான் கவர் பண்ணியிருந்தோம். அதனால ஒரு ரிவைஸ்ட் அண்ட் ரீவாம்ப்ட் என்டையர்லி நியூ பைத்தான் கோர்ஸ் வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்றோம். அண்ட் கொஞ்சம் கமெண்ட்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்கு, அதையும் வந்து நம்ம பார்க்கலாம். கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்லாம் மொதல் கமெண்ட் வந்து சரி அவர் வீடியோல வந்திருக்கு. ப்ரோ ஓகேவா சொல்றது கொஞ்சம் கம்மி பண்ணுங்க ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. ஆனா ரொம்ப நல்லவங்க, கடைசியில ஹார்ட் எல்லாம் விட்டுருக்காரு, மனசு கூடாதுன்னு சொல்லிட்டு. நான் வந்து ஒரு வீடியோல ஒரு லீக் கோட் வீடியோ தான் கலாய்ச்சிருப்பேன், ஓகேவா கவுண்டர்னு சொல்லிட்டு கலாய்ச்சிருப்பேன். ஏன்னா அவ்வளவு ஓகேவா சொல்லுவோம். இப்ப வீடியோ பாக்குற உங்களுக்கு கூட நீங்க அந்த கான்செப்ட் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் நோட் பண்ண மாட்டீங்க, சில பேர் நோட் பண்ணுவீங்க, நிறைய பேர் நோட் பண்ண மாட்டீங்க. அவன் சொல்றான் ஆப்வியஸ்லி அவனுக்கு தெரியாது, வீடியோ திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அதுக்கப்புறம் ஏன் இல்லை, நான் தான் ப்ராசஸ் பண்ண போறேன். ஆனா எடிட் பண்ற எனக்கு அவ்வளவு தடவை திரும்ப திரும்ப ஓகே 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 எனக்கு கேட்டு எனக்கே அது லைட்டா கொஞ்சம் கடுப்பாதான் ஆகும். ஐ கேன் ஃபீல் யுவர் இமோஷன். கொஞ்சம் ட்ரை பண்ண. இப்ப நேர்ல ஒரு ஆடியன்ஸ் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவன் சொல்றது வந்து நீங்க பார்த்து ஒரு தலையாட்டுவீங்க, இல்ல புரிஞ்ச மாதிரி முகத்தை வச்சிருப்பீங்க, இல்ல புரியாத மாதிரி வச்சிருப்பீங்க. சோ அது பார்த்து ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும்ல யூஸ்வலா நேர்ல நடத்துறப்ப டீச்சர்ஸ்க்கு. இங்க அது இல்லங்கிறதுனால அவனே அசியூம் பண்ணிக்கிறான். அந்த போன்கிட்ட வந்து ஸ்டாப் பண்ணுவோம். அடுத்த கமெண்ட் போறோம். எக்ஸலென்ட் வீடியோ ப்ரோ. இதுவும் எக்ஸலென்ட். காலேஜஸ்ல 25K ஃபீஸ் வாங்குறாங்க. எந்த காலேஜ் ப்ரோ படிச்சீங்க? முதல்ல மெஜாரிட்டி காலேஜ்ல இதோட அதிகமா தான் வாங்குறாங்க. கவர்மெண்ட் காலேஜா இருந்துச்சுன்னா ப்ராபப்லி கம்மியா இருக்கலாம். 25K ஒரு நல்ல ஃபீஸ் தான் ப்ரோ. ஃப்ரீயா சொல்லி கொடுக்குறீங்க, பட் பிரைஸ்லெஸ். நான் செம் பாஸ் ஆனா நீங்க தான் காரணம். தேங்க்யூ சோ மச். ரொம்ப பெரிய வார்த்தை. நான் சிரிச்சுட்டு பேசுறேன் நினைக்காதீங்க. சீரியஸ்லி ஃபீல்ஸ் வெரி குட் டு அஸ். ஏன்னா காலேஜ் முதல்ல எங்களோட காம்படிட்டர் கிடையாது. நாங்க காலேஜ் காம்படிட்டர் நினைச்சு வேலை பார்க்கல. அது ஒரு வேற எக்ஸ்பீரியன்ஸ். இட் கிவ்ஸ் யூ ஒரு டிகிரிக்காக தான் நீங்க காலேஜ் போறீங்க. ப்ரொஃபசர்ஸ் வந்து தே கேன் ஹெல்ப் கைட் யூ. ஆனா நம்மளோட எஃபர்ட் தான். நம்ம அது எஜுகேஷன் சிஸ்டம் வர சொல்றதோ இல்ல காலேஜுக்கு வர சொல்றதோ ப்ரொஃபசர்ஸை வர சொல்றதோ அர்த்தம் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, பர்சனலைஸ் தான் இருக்காது. இப்ப நாங்களும் தான் நிறைய பேர் எய்ம் பண்ணி தான் போட்டு ட்ரை பண்றோம். ஆனா என்ன மோஸ்ட்லி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா எல்லாருக்கும் புரியணும். இப்ப சில பேர் வந்து வீடியோல கமெண்ட் பண்ணிருப்பாங்க, அரசுமாவே இருக்காதீங்க, இல்ல சொன்னதே ரொம்ப நேரம் எக்ஸ்பிளைன் பண்றீங்க, ஷார்ட்டா சொல்லுங்க அப்படின்லாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்துருக்கு. ஆனா அதெல்லாம் நாங்க ரொம்ப மைண்ட்ல ஏத்துக்கிறது இல்லை. எதுக்குன்னா வீடியோ பாக்குற எல்லாருக்கும் புரியறது தான் வந்து நம்மளோட எய்மா இருக்கணும் அப்படிங்கறது ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து நினைச்சிருந்தோம். ஸோ அதனால அதுதான் எங்களோட இது. மற்றபடி செம் பாஸ் ஆனீங்கன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். ரொம்ப நன்றி. தலைவர் வந்து நீங்க மட்டும் இல்ல ப்ரோ, நிறைய பேரோட வாழ்க்கையாவது விலக்கேற்றி வச்சிருக்காரு அவரோட ஞானத்தின் மூலமாக. இல்ல இந்த மாதிரி இல்ல என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த மாதிரி கமெண்ட்ஸ்ல we do really read all of them. ஓகேவா, மோஸ்ட்லி எல்லாத்தையும் ரீட் பண்ண ட்ரை பண்ணுவோம். நிறைய கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுவோம், ட்ரை பண்றோம். வில் ட்ரை அவர் பெஸ்ட். இடையில கொஞ்சம் ஒரு வருஷம் விட்டு போயிடுச்சு, அதனால பழைய கமெண்ட்ஸ் நிறைய சேர்ந்துருச்சு. அதான் அப்பப்ப நான் கமெண்ட் செக்ஷன் போய் ரீட் பண்ண தான் செய்வேன். I need some practice problems bro, where can I do it அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, as you know. ஹேக்கர் ரேங்க் இருக்கு, கீக்ஸ் ஃபார் கீக்ஸ், லீட் கோட்லயும் வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ மாதிரி எந்த பிளாட்ஃபார்ம்னாலும் நீங்க எடுத்துக்கலாம். அதுல ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு பேசிக் லெவல் கொஸ்டின்ஸ் நீங்க சால்வ் பண்ணுங்க. உங்களோட ஸ்கில்ஸ் இப்போ எவ்வளவு லெவல்ல இருக்கு நீங்க நினைக்கிறீங்களோ அதை பொறுத்து ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிக்கணுமா இல்ல ஒரு மிட் லெவல் கொஸ்டின்ஸ் தான் வைக்கணுமா, அது உங்களோட இஷ்டம் தான். ஸோ வெப்சைட்ஸ் நிறைய இருக்கு, அந்த பிளாட்ஃபார்ம்ஸை போய் நீங்க கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சொல்லுங்க. இல்ல அதான் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ஐ வுட் ரெக்கமெண்ட் யூ டு ஸ்டார்ட் வித் ஹேக்கர் ரேங்க். அன்னைக்கும் சரி நீங்களும் சரி ஹேக்கர் ரேங்க்ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பேசிக்கான ப்ராப்ளம்ஸ் நிறைய உண்டு. அண்ட் தென் அந்த ஒரு என்ன சொல்ல ஒரு ஸ்டோரி லைன் ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள அப்படி போறோம் அது மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஹேக்கர் ரேங்க்ல ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க மூவ் ஆனதுக்கு அப்புறம் கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் லீட் கோட் எனிதிங் இஸ் ஃபைன் எல்லாத்துக்குமே நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். ஹேக்கர் ரேங்க் ப்ராப்ளம் சால்விங்கும் 50 வீடியோ கிட்ட இருக்கு. கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்ல 100 days 100 வீடியோஸ் மேல வச்சிருக்கேன். கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்ல லீட் கோட்ல ஆல்ரெடி நிறைய போட்டிருக்கோம், இப்பவும் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதுதான் ப்ரோ. நோட்ஸ் அனுப்புங்க ப்ரோ. இது எந்த வீடியோ பார்த்த கமெண்ட்னு எனக்கு தெரியல. ஆனா எந்த வீடியோ ஜாவா நினைக்கிறேன் எந்த வீடியோக்குமே நாங்க நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கிற மாதிரி இது பண்ணது கிடையாது. மோஸ்ட்லி லைக் ஒரு இதெல்லாம் கவர் பண்ணணும்னு பார்த்துட்டு வந்து அப்படியே எடுக்கிறது தான். இந்த எபிசோட்னா சரி இந்த கான்செப்ட் நடத்தணும் அவ்வளவுதான், அதுக்கப்புறம் அப்படியே இது பண்ணுவோம். பட் ப்ராபப்லி ஃபியூச்சர்ல வந்து
இதுக்கப்புறம் போடுறதுனால ஒரு சீட் ஷீட் மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது வேணா ஏதாவது ட்ரை பண்ணுவோம். பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னா அந்த ஃபங்க்ஷன் ஒவ்வொன்றும் என்னென்ன பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒன்லைன் மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது வேணா பண்ணி டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ண மாதிரி பார்ப்போம். இதுக்கப்புறம் பண்றதை கண்டிப்பா பண்ணுவோம். முடிஞ்சா இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ஜாவா பைத்தான் வேற சி இருக்கா, ஸோ அது எல்லாத்துக்கும் இது முடிஞ்சா ஆட் பண்ணி ட்ரை பண்றோம். பட் என்ன சொல்ல, காலேஜ் லெக்சர்ஸ் மாதிரி அந்த மாதிரி நோட்ஸ் ப்ராபபிலி காலேஜ்ல டீச் பண்ற நிறைய சப்ஜெக்ட்ஸ் நாங்க வந்து கவர் பண்ணல. மேபி சம்வேர் டவுன் தி லைன் ஃபியூச்சர்ல ட்ரை பண்ணலாம். நீங்க இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா சொல்லுங்க. நிறைய அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு 1008 கமெண்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஒன்னொன்னா முடிச்சுட்டு அடுத்ததுக்கே கொஞ்சம் டைம் ஆகும் தான். என்னன்னா நாங்க 2 பேருமே இதை ஃபுல் டைம் இல்ல 2 பேர் பண்றோம். ஓகே இல்லைன்னு சொல்ல, ஆனா அவனும் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான், நானும் ஏதோ என்னால முடிஞ்ச வேலையை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற டைம்ல வீக்கெண்ட்ஸ்ல மட்டும்தான் கூட ஃபோக்கஸ் பண்ண முடியுதா. ஸோ கொஞ்சம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு வேகமா போக முடியாது. ஏன்னா இப்போ ஒரு கமெண்ட் போய் பாத்தீங்கன்னா திடீர்னு சி ஷார்ப்பாங்க, அப்புறம் கேம் டெவலப்மெண்ட் போடுங்க ப்ரோ, ஸ்ப்ரிங் பூட் போடுங்க ப்ரோ, ஜேடிபிசி போடுங்க ப்ரோ, ஃபுல் கோர்ஸ் போடுங்க ப்ரோ அப்படின்னா பாயிண்ட் நாங்க அத்தனை இதுல ஒர்க் பண்ணி இருக்க முடியுமாங்கிறது நீங்க யோசிக்கணும். இல்லனாலும் டைம் ஆகும் இல்லையா. ஓகே, அதனால நோட்ஸ் அனுப்புங்க ப்ரோ. இது வரைக்கும் நோட்ஸ் இல்லை ப்ரோ, இனிமேல் கண்டிப்பா நோட்ஸ் எடுத்து அனுப்ப ட்ரை பண்றோம் ப்ரோ. எது சொல்லுவாங்க, நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இப்போ லீட் கோட்ல சால்வ் பண்ற கொஸ்டின்ஸ் இல்ல, எனி இன்டர்வியூ கொஸ்டின் வந்து கிட்டப்ல ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிருக்கோம். நீங்க எல்லா வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும். நீங்க அதுல போய் செக் பண்ணீங்கன்னா C++, ஜாவா, பைத்தான் 3 லாங்குவேஜ்லயுமே சொல்யூஷன்ஸ் வந்து அதில் கொடுத்துருக்கோம். நோட்ஸ்ன்னு கேட்டதுனால ரெலவெண்டா இருக்குங்கிறத சொல்றேன். ஓகேவா, இது ஒரு ஃபன்னான டாபிக். இதுல நான் முன்னாடியே பார்த்துட்டேன், இருந்தாலும் நான் இப்ப சொல்லுங்கிறதுக்காக சொல்றேன். ஹாய் ப்ரோ, NPTEL எழுத வந்தீங்கல்ல செந்தாமரை காலேஜுக்கு, நான் உன்னை பார்த்தேன், உனக்கு ஃப்ரெண்ட்ல தான் இருந்தேன். ஆக்சுவலி நானும் அவர் பார்த்திருந்தேன். என்ன ஃபன் மொமெண்ட்னா, நான் போய் எக்ஸாம் ஹால்ல உட்காந்துட்டேன். ஓகே, அந்த எக்ஸாம் ஆகிக்கணும் ஒரு 1 மணி நேரம் இருந்திருக்கும். போய் வெட்டியா உட்காரணும். ஓகே, நான் உட்காந்துட்டேன். திடீர்னு ஒருத்தர் வந்தாரு, இனியே பாத்துட்டு இருந்தாரு. நானும் அவரை பார்த்தேன். இதுதான் அதுக்கு ஒரு கன்ஃபியூஷன். உண்மையிலேயே அது நான் தானா இல்ல அவன் தப்பா பாட்டாருன்னு கன்ஃபியூஷன் நினைக்கிறேன். அவர் உட்கார்ந்தாரு, அப்புறம் திடீர்னு நினைச்சு நான் பார்த்தாரு, திரும்ப உட்கார்ந்தாரு. நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். பட் எக்ஸாம் ஹால்யா அதுவும் பேச முடியல. இதே மாதிரி எனக்கு ஒரு ரோ தள்ளி இன்னொருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு. அவரும் இதே மாதிரி லைக் பார்த்து பேசினேன் அவர்கிட்ட. இவர்கிட்ட பேச முடியல. அவன் கரெக்டா அன்னைக்கு வந்தோடனே யூடியூப்ல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் பார்த்து தான் ரிப்ளை பண்ணோம். ஸோ ஹாய் ப்ரோ, நான் உங்களை பார்த்தேன். யா, என்ன பண்றது, ஆக்சுவலி நீங்க புரிஞ்சுக்கணும், அவர் ரொம்ப பாப்புலரா இருக்கிறதுனால எங்க போனாலும் இந்த மாதிரி 4 பேர் வந்து என்ன ப்ரோ கூடவா பாப்புலரா இருக்குங்கிறதுலாம் கிடையாது, அவ்வளவு சீன் கிடையாதுங்க. ஆனா நம்மளால யாரோ ஒருத்தர் வந்து கொஞ்சம் ஏதோ லைட்டா ஒரு சின்ன விதத்துல நம்ம அவருக்கு உதவி பண்ணி போன்னு இருந்தாலோ, நம்மளால ஏதோ அவர் கத்துக்கிட்டாலோ, நம்மள்ட்ட ஒரு தேங்க்யூ சொல்றப்ப நேரில் சொல்றப்ப அது ஒரு மாதிரி எங்களுக்கு ஒரு குட் ஃபீலிங்ல. அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் தானே. ஏன்னா மோட்டிவேஷன் இருக்கிறதுனால மட்டும் தானே இவ்வளவு போட முடியுது. எவ்வளவு ஒரு 475 வீடியோஸ் கிட்ட போட்டிருக்கோம். இந்த வருஷம் முடியறதுக்குள்ள 500 வீடியோஸ் தாண்டிடும். நம்மளோட லைப்ரரியில வந்து மெஜாரிட்டி ஷார்ட்ஸ் கிடையாது, லாங் ஃபார்ம் வீடியோ தான் நிறைய. லாங் ஃபார்ம் வீடியோல இத்தனை போட்டிருக்கோம் அப்படின்னா நிறைய எஃபர்ட் போட்டிருக்கோம் தான், அது இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஸோ நீங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து ஹாய் சொன்னீங்கனாலும் தேங்க்யூ சொன்னீங்கனாலும் அது ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ அடுத்தாலும் பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு தயங்காதீங்க. ஐ மீன் இனி யாரும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, பார்த்தாலும் இனி யாரும் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. இவர் உங்ககிட்ட அப்புறம் ஒரு கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு நேர் இருப்போம். எந்த நேர் இது உங்களுக்கு தெரியும் இல்ல, அந்த மாதிரிலாம் இல்ல. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நார்மலா ஒரு காலேஜ் லைஃப் போயிட்டு இருந்துச்சு, கோவிட் வந்துச்சு, வீட்டுல வெட்டியா உட்காந்து ஆன்லைன் கிளாஸ் என்னன்னு பண்ணோம். சரி, ஓகே, படிச்சோம். ஓகே, ஆன்லைன்ல படிச்சோம், சின்சியரா படிச்சா ஆன்லைன்ல சின்சியரா நேர்மையா எக்ஸாம் எழுதணும். உழைப்பு உண்மை உயர். இந்த சார்காசம் அப்படின்னா அதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உதாரணமா இருக்கும் நான் வந்து நினைக்கிறேன். சரி, ஓகே, கண்டினியூ. அந்த மாதிரி போயிட்டு இருக்கப்ப திடீர்னு வந்து சம்பந்தமே இல்லாம யூடியூப் ஆரம்பிக்கணும், அதுவும் கோடிங் ரிலேட்டடா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து அது எப்படி, அது ஹவ் கரெக்டா அந்த டைம்ல வந்து காலேஜ்ல வந்து எங்க பேட்ச்ல வந்து பிளேஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. நான் அப்பதான் கரெக்டா அந்த கோவிடோட ஸ்டார்டிங்ல தான் வந்து, ஐ மீன் 3rd இயரோட ஸ்டார்டிங்ல தான் வந்து ஒரு கம்பெனில இன்டர்ன் செலக்ட் ஆயிருந்தேன். எனக்கு அப்படிலாம் மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லைன்னா வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா, அந்த கம்பெனி இன்டர்ன் செலக்ட் ஆயிருந்தேன்னா, ஸோ இந்த கோடை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் கூப்பிட்டு ஜிமீட்ல வந்து சேர்ந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம்.
அவங்க அடுத்த வர கம்பெனிஸ்க்கு இன்டர்ன்ஷிப்க்கோ இல்ல ஃபுல் டைம் ஆஃபரோ அப்போ வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம், டெக்னிக்கல் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் எல்லாம் சேர்ந்து சால்வ் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒருத்தரா பிளேஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஜிமீட் போடுறதுக்கான சான்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால அந்த அந்த ஃபீல் நல்லா இருக்கும் இல்லையா, ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்து அந்த ஒரு இம்பாக்ட் கொண்டு வரது நல்லா இருக்குங்கிறதுனால சரி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம், இவங்க தான் பிளேஸ் ஆயிட்டாங்க, அடுத்து வேற யாருக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்டார்டிங்ல ரொம்ப நாளைக்கு இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிப்போம். அதுவும் நான் ஸ்டார்டிங்ல போட்ட வீடியோ தம்பி வந்து பைத்தான் ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஃபுல்லாவே வந்து ஏதோ டேட்டா சயின்ஸ் வீடியோவா இருக்கும், இல்ல இன்டர்வியூ டிப்ஸ் வீடியோ இல்ல ரெஸ்யூம் வீடியோ, அந்த மாதிரி தான் ஃபுல்லா இன்டர்வியூ ஓரியன்டா மட்டுமே தான் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ரெவல்யூஷனரியா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் சொல்லி கொடுக்கணும்னு கொண்டு வந்தது வந்து அவர் தான். அந்த ரெவல்யூஷனரி பார்ட் இல்ல, அது விடுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் அந்த ட்ரோல் கீக்னு ஆரம்பிச்சு சொன்னோம் இல்லையா, அதுல ஒரு ஹேஷ்மேப் வீடியோன்னு ஒண்ணு இருக்கும் சரியா, சஞ்சய் ராமசாமி அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து ஹேஷ்மேப் சொல்லி கொடுக்கறதுக்கு போஸ்ட்மேன் வச்சு அப்படி ஒரு எக்ஸாம் சொல்லி அந்த மாதிரி என்ன சொல்ல டிஃப்ரெண்டா ஏதாவது சொல்லி கொடுக்கணும், ஒரு அனாலஜி வச்சு சொல்லணும். அந்த அனாலஜி அப்படிங்கறது வந்து ஒவ்வொரு வீடியோக்கு உட்காந்து யோசிப்பான். ஒரு வீடியோ பண்றான்னா அந்த வீடியோக்கு உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுத மாட்டான், ஒரு அனாலஜி, அந்த அனாலஜி யோசிக்கணும், அதை வச்சு அந்த மொத்த வீடியோ ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்டிங்ல போட ஒவ்வொரு வீடியோவுமே இருக்கும். மோஸ்ட்லி ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் வீடியோஸ்னா அது மோஸ்ட்லி இப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் கரெக்டா எனக்கும் 12th அப்ப வந்து இதுன்னு சொல்லிட்டாங்க, எக்ஸாம் போர்டு எக்ஸாம் கிடையாது, வெட்டியாருங்களான்னு சொல்லிட்டாங்க. சோ வெட்டியாருன்னா வீட்டுல இருக்க, உனக்கு தான் பைத்தான் தெரியும்ல, போய் பைத்தான் போடு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஒரு அந்த டைம்ல வந்து இப்ப இருக்கிற அளவுக்கு அந்த டைம்ல யூடியூபர்ஸ் வந்து தமிழ்ல நிறைய பேர் வந்து சொல்லி கொடுக்கல, அந்த அளவுக்கு நிறைய எக்ஸ்டென்சிவாவும் கவர் பண்ணல. அதுவும் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் ஓரியன்டா இல்லவே இல்லை. இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் ஓரியன்டா 1-2 இது இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, யூடியூப் வந்து மோஸ்ட்லி அட்வர்டைசிங்காக யூஸ் பண்ணிட்டு அவங்க வெப்சைட்ல காசு வாங்கிட்டு இது பண்ற மாதிரி தான் கொஞ்சம் இருந்துச்சு. லாங்குவேஜ் பேரியர் தானே இருக்கு. இப்ப இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ஆப்வியஸ்லி எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப நானும் வந்து அது பார்த்து தான் படிச்சேன். ஸோ லாங்குவேஜ் ஒரு பேரியரா வச்சுட்டு யாரும் அந்த வீடியோஸ் பார்க்காம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் தான் தமிழ்ல பண்ணலாம், அது எல்லாத்தையும் கொண்டு வரலாம். அதுவும் இல்லாம ஃப்ரீயா பண்ணுவோம், ஏன்னா தமிழ்ங்கிறத காரணமா யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணக்கூடாது இல்லையா. அண்ட் யாராச்சும் சில பேர் மேபி சொல்லலாம், நீங்க காசு வாங்கலடா அதுதான் யூடியூப்ல இருந்து காசு வரலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னால கேரண்டீடா சொல்ல முடியும், யூடியூப்ல இருந்து வந்ததுல ஒரு பைசாவை கூட எடுத்து எனக்கும் இவனுக்கும் நாங்க எதுவும் வாங்கிட்டது இல்ல, திரும்ப இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். ஐ கேன் சே தட் வித் 100% கேரண்டி. ஆக்சுவலா மைனஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் நெகட்டிவ்ல இருந்து 0 வர்றதுக்கே இன்னும் நிறைய நாள் ஆகும், ஏன்னா அவ்வளவு உள்ள செலவு பண்ணோம். தேங்க்யூ சோ மச், வி போத் ஆர் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் திஸ். உங்களாலதான் இது கண்டிப்பா. ஸோ நாங்கள் என்னெல்லாம் எங்களால் உங்களுக்கு பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணுறோம்.